सुंदर ते ध्यान उभे विठेवरी, सुंदर ते ध्यान उभे विठेवरी, सुंदर ध्यान उभे विठेवरी, करकटावरी टेवुनिया, करकटावरी टेवुनिया, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, आवडे निरंतर हेची ध्यान, आवडे निरंतर हेची ध्यान, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, मकर कुंडले गणपति श्रवणे, मकर कुंडले गणपति श्रवणे, कंटिकौस्तुभमणि विराजित, कंटिकौस्तुभमणि विराजित, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुका म्हणे माझे हेची सर्व सुख, तुका म्हणे माझे हेची सर्व सुख, पाहिन श्रीमुख आवडीने, पाहिन श्रीमुख आवडीने, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, आवडे निरंतर हेची ध्यान, आवडे निरंतर हेची ध्यान, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला कासे पीतांबर, तुलसी हार गला, तुलसी हार गला, तुलसी हार गला कासे पीतांबर, विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबा रखुमाई। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं मुदा, लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजेहम्। சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய பாத கமலங்களை நமசரித்துக் கொண்டு இந்த சுந்தரத்தே தியான உபா விட்டேவரி என்ற அபங்கத்தை நம்ம இப்ப விஸ்தாரமாக பார்ப்போம். இந்த அபங்கத்தை பாடியவர் துக்காராம் மகராஜ். அவரை ஜகத்குரு துக்காராம் அப்படின்னு சொல்றார். ஞானேஸ்வர் துக்காராம் இவா ரெண்டு பேர் தான் வார்க்கரிக்கு ரெண்டு பில்லர், ரெண்டு கரைகள். ஞானதேவ சமாரம்பாம் துகாராமாச்ச மத்தியமாம்
அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே வாரகரி சுபாம். ஞானேஸ்வர்லேருந்து ஆரம்பிச்சு துகாராம், ஞானேஸ்வர ரச்சலா பாயா, துகா ஜாலாசே கலச. இதான் வார்க்கரி சம்பிரதாயத்தோட அடிப்படையான ஒரு தத்துவம். அவ்வளவுதான் வார்க்கரி பக்தாலாம் ஞானோபா துகாராம், ஞானோபா துகாராம் அப்படி சொல்ற. துகாராம ஜகத்குரு அப்படின்ற, வேற யாருக்குமே இந்த பட்டம் கிடைக்கல. வார்க்கரி சம்பிரதாயத்தை ஞானேஸ்வர் கூட கிடைக்கல, துகாராமுக்கு தான் ஜகத்குரு அப்படின்னு கிடைச்சது. குரு என்றவர் எப்படி இருக்கணும், சிறந்த குரு யார் அப்படின்னு வைஷ்ணவ சம்ஹிதையில ஸ்ரீ அண்ணா சொல்றார். ஹானிஞ்ச சர்வ தர்மானாம் ஞாத்வா தோஷம் கலேரபி ததாதி ஹே யோ ஹரிர் நாம சஹி சர்வோத்தமோ குரு. ததாதி யோ ஹரேர் நாம சஹி சர்வோத்தம குரு. கலியினுடைய தோஷத்தையோ எல்லா தர்மங்களுடையவும் ஹானியையோ அறிந்து எவர் ஒருவர் ஹரிநாமத்தை உபதேசிக்கின்றாரோ அவரே மிகவும் சிறந்த குரு. நிறைய தோஷம் இருக்கு, கலின்னு பயமுறுத்தி விடாம சுலபமான மார்க்கம், அதே மாதிரி உயர்ந்ததான மார்க்கம் ரெண்டுத்தையும் சொல்லக்கூடியவர் தான் குரு. அதனாலதான் அவருக்கு பேரு ஜகத்குரு அப்படின்னு வந்தது. மார்க்கம் சுலபமா இருக்கணும், பலன் அசாத்தியமா இருக்கணும். நம்ம வைஷ்ணவ சம்ஹிதையில துகாராம பத்தி ரொம்ப அழகா 2 ஸ்லோகம் பண்ணியிருக்கான்னா, துகாராமுடைய ஸ்வரூபமே பிரேமஸ்வரூபம். அதனாலதான் அவர் ஆவடே நிரந்தர ஏசி தியான பிரேமையோட கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்ற. பாகின ஸ்ரீமுக ஆவடின விட்டல பிரேமையோட பாரு, கீர்த்தனம் பண்ணா பிரேமையோட பண்ணணும் அப்படின்ற. பிரேம்னா பிரேமைவ சம்பிராப்யம் பிரேம்னா துல்லியம் ந வித்யதே பிரேம்னா து விக்ரயம் கர்த்து நேச்சந்தி பிரேம தத்பராக. பிரேமையினால் பிரேமையே அடையத்தக்கது, பிரேமைக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. எனவே பிரேமையே லட்சியமாக கொண்டவர்கள் பிரேமையை விலை பேச விரும்புவதில்லை. பிரேம பக்த சம்பிராப்யம் பிரேம ரூபம் ஸ்ரீயபதிம் சம்பிராப்ய பிரேமிகா லோகே குருவந்தி பிரேம ஜீவனம். பிரேம பக்தியினாலேயே அடையப்பட வேண்டிய பிரேம ரூபனான ஸ்ரீயப்பதியை பாண்டுரங்கனை அடைந்த பிரேமிகள் உலகில் பிரேமமயமான ஜீவனத்தை செய்கின்றனர். இந்த சுந்தரத்தே தியான உபாவிட்டே வரி இல்ல கீர்த்தனத்தை தான் சொல்றார் துகாராம். அதை நம்ம அப்புறம் விஸ்தாரமா பார்ப்போம். பிரேமையோட சொல்லணும் அப்படின்னு சொல்றார். எதை பண்ணினாலும் பக்தியோட பிரேமையோட ஸ்ரத்தையோட பண்ணணும். கீர்த்தனம்னா பெரிய சுத்தி பாக்ஸ் அதெல்லாம் வச்சிருவாங்க, வாட்சா ராம ராமன் சொன்னாலே கீர்த்தனம் தான். ஆனா அது பிரேமையோட சொல்லும். நயனம் கடதஸ்துதாரையா வதனம் கர்கத ருத்தயாகிரா புலகை நிச்சிதம் வப்புக்கதா தவ நாம கிரகனே பவிஷ்யதி. அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லும் போதே கண்ணன்ல ஆனந்த பாஷ்பம் வரணும். அதே மாதிரி பிரேமையோட சொல்லணும்னு சொல்லுது. துகாராம ஜகத்குருவை ஒரு சாதாரண ஜீவன், ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் போய் கேட்டான், மோட்சத்துக்கான வரி எது அப்படின்னு. அவனுக்கு துகாராம் பாண்டுரங்கனை காமிச்சு விட்டல் விட்டல்னு சொல்லிட்டு இருப்பா, பிரேமையோட சொல்லு, அவடே நிரந்தர ஏசி தியான நிரந்தரமா கீர்த்தனம் பண்ணிட்டு சொல்லிண்டே நாமத்தை சொல்லிண்டே இருந்தா பகவான் மேல தானே பிரேம உண்டாகும். நல்ல குருவை அடைந்தவர்களுக்கு பிரேம நிச்சயமா உண்டாகும். அப்படி பிரேம உண்டாகி பகவானே சாட்சாத்காரமா ஆகுவார். உனக்கு சமாதி சுகம் பரியந்தம் துகாமனே மாஜ ஏசி சர்வ சுக்க.
சர்வ சுகம்னா எல்லா சுகமும், லௌகீக சுகம், லௌகீக சுகத்தில் சாதாரணமான லௌகீக சுகத்திலிருந்து வைகுண்ட பிராப்தி வரைக்கும் எல்லா சுகமும் கிடைக்கும். அதோட பகவத் சாட்சாத்காரமே கிடைக்கும். ஆனாதான் பாகின ஸ்ரீமுக ஆவடினை பார், பாண்டரங்கனை பார் அப்படின்னு இந்த அபங்கத்துல ஒரு ஒரு சுலபமான வழிய, அதுவும் ஆச்சரியமான வழிய, மிகவும் உயர்ந்ததான வழிய காமிக்கிறதுனாலதான் அவர் ஜெகத்குரு துகாராம். ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் கி ஜெய்.